يا رسول الله سلام عليك يا رفيع الشان والدرجي. அல் குர்ஆனில் ஜெருசலம் பாகம் 5. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா நோக்கி ஹிஜ்ரத் சென்றபோது அங்கு வசித்து வந்த யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு அத்தாட்சியாக பின்வருவன அமைந்தன. முதலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான கிப்லாவாக பைத்துல் முகத்தஸை கொண்டிருந்தார்கள். யூதர்கள் நோன்பு நோட்பதைப் போன்று சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய அஸ்தமனம் வரை நோன்பு நோற்றார்கள். விபச்சாரத்திற்கு தௌராத்திலே கூறப்பட்டிருக்கின்ற கல் எறிந்து கொலை செய்வதை தண்டனையாக வழங்கினார்கள். இவ்வாறு தௌராத்தின் உடைய ஷரியாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைப்பிடித்ததன் காரணமாக யூதர்களுக்கு இவர் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை இனம் கண்டுகொள்வதில் சிரமம் இருக்கவில்லை. ஆனாலும் 17 மாதங்கள் கடந்தும் இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக ஏற்க மறுத்தனர். நாம் முந்திய பாகங்களில் பார்த்தது போன்று பனு இஸ்ரவேலர்கள் தங்களது மார்க்கத்தை தாமே திருத்தி எழுதி கொண்டதும் இறைவனுடைய தூதரை கொலை செய்ய துணிந்ததுமான அக்கிரமச் செயல்களுக்கு விடுதலையாக இறைவன் ஒரு வாய்ப்பை வழங்கியிருந்தார். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று பின்பற்றுவதாகும். இன்னும் எங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மையை எழுதி வைப்பாயாக, திண்ணமாக நாங்கள் உன் பக்கம் திரும்பிவிட்டோம். அதற்கு இறைவன், நான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பேன், ஆயினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றது. எனவே எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ, மேலும் ஜக்காத்தையும் அளிக்கின்றார்களோ, மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் அந்த அருளை உரித்தாக்குவேன் என்று பதில் உரைத்தான். எனவே இன்று அந்த அருளுக்குரியவர்கள் எத்தகையவர்கள் எனில், அவர்கள் உம்மி நபியாகிய இந்த தூதரை பின்பற்றுவார்கள். இவரை குறித்து அவர்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இவர் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார், தீமைகளில் இருந்து அவர்களை தடுக்கின்றார், மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார், தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார், மேலும் அவர்களின் மீது உள்ள சுமையை இறக்குகின்றார், அவர்களை பிணைத்திருக்கின்ற விலங்குகளையும் உடைத்தறிகின்றார். எனவே எவர்கள் இந்த நபி மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகிறார்களோ, மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினை பின்பற்றுகின்றார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் ஆவார்கள். சூரா அல் அஹ்ராஃப் வசனங்கள் 156, 157. ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்க மறுத்ததன் காரணமாக அவர்களுக்கு இருந்த அந்த வாய்ப்பும் மூடப்பட்டுவிட்டது. மேலும் நாங்கள் தௌராத்தில் கூறினோம், இனி உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும், ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம். சூரா பனு இஸ்ராயில் வசனம் 8. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பனு இஸ்ராயில்கள் பின்பற்ற மறுத்தபோது ஹிஜ்ரத்தின் பின் 17 மாதங்களின் பின்னர் அல்லாஹ் சில மாற்றங்களை அறிவிக்கின்றான். எந்த ஒரு வசனத்தையாவது நாம் அகற்றிவிட்டால் அல்லது மறக்கச் செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அதனிலும் சிறந்த அல்லது அதே போன்ற வேறு ஒரு வசனத்தை
நாம் கொண்டு வருகிறோம். சூரா பக்ரா வசனம் 106. இதுவரை காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி வந்த கிபிலாவை அல்லாஹ் பைத்துல் முகத்தஸின் புறத்திலிருந்து காபாவின் பக்கமாக மாற்றிவிடுகின்றான். நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ, நீர் எந்த கிபிலாவை விரும்புகின்றீரோ அதன் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம். மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக. இனி நீங்கள் எங்கு இருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை திருப்புவீர்களாக. வேதம் அருளப்பட்டவர்கள் கிபிலா மாற்றம் பற்றிய இக்கட்டளை உண்மையானதுதான், தம் இறைவனிடமிருந்து வந்தது தான் என்பதை திண்ணமாக அறிவார்கள். ஆனால் இவ்வாறு உண்மையை அறிந்திருந்தும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாய் இல்லை. சூரா அல் பக்ரா வசனம் 144. இதேபோல நோன்பு நோற்பது தொடர்பான சட்டமும் விபச்சாரத்துக்கான தண்டனை தொடர்பான சட்டமும் மாற்றப்படுகின்றது. எனவே இவ்வாறு பல அத்தாட்சிகள் அவர்களுக்கு வந்தபோதும் அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்பவர்களாக இருந்த காரணத்தினால் இறைவன் அவர்களுக்கு பின்வருமாறு கூறுகின்றான். மேலும் அவர்களுக்கு மோசமான வேதனையை கொடுக்கக்கூடியவர்களை மறுமை நாள் வரை நாம் அவர்கள் மீது ஏவிக்கொண்டே இருப்போம் என உன் இறைவன் அறிவித்ததை நீர் நினைவு கூர்வீராக. திண்ணமாக உம்முடைய இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன் ஆவான். மேலும் திண்ணமாக அவன் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். சூரா அல் ஆராஃப் வசனம் 167. இந்த வசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது யாதெனில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்த இந்த பனு இஸ்ராயில்களுக்கு மறுமை நாள் நெருங்கும் வரை அவர்களை தண்டனையின் பக்கம் திருப்பிவிடக்கூடியவர்களையே அவர்கள் மீது ஏவிக்கொண்டிருப்பான் என்பதாகும். இப்போது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவர்களின் தண்டனையை அதிகப்படுத்துகின்ற செயல்களாகவே அமைந்து கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு முக்கிய பகுதிதான் போலி மசாயாவை, அதாவது தஜ்ஜாலை வரவேற்க அவர்கள் செய்கின்ற முன்னெடுப்புகளாகும். 2000 வருடங்கள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த அருள்பாலிக்கப்பட்ட பூமியில் அவர்கள் ஆட்சியை நிறுவுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் அவர்களது தண்டனையை அதிகப்படுத்தும் செயல்களாகவே அமைந்து கொண்டிருக்கின்றது.